வைகோவுக்கு துரோகம் செய்துவிட்டேனா? வைகோ எனக்கு விஷம் கொடுத்திருக்கலாம் என மல்லை சத்யா உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நான் துரோகம் செய்துவிட்டேன் அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியதை என்னால் தாங்க முடியவில்லை. 5 நாட்களாக தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதாவது மதிமுகவுல வைகோ மற்றும் மல்லை சத்யா இடையே ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாவே சொல்லிட்டு வராரு. இந்த சூழல்ல தான் சமீபத்துல மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைகோ முன்வைத்திருந்தாரு. இதற்கு தான் மல்லை சத்யா பதிலளித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில தான் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா மதிமுகவுல தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நான் இப்ப வரைக்கும் மதிமுகவுல பயணிக்கிறேன். ஆனா மதிமுகவுல இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மல்லை சத்யா அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே மாதிரி வைகோ தன்னுடைய மகன் துரை வைகோவுக்காக 32 ஆண்டா வெளிப்படை தன்மையோடும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் ஒழித்து வரக்கூடிய என்னை இப்படி துரோகம் செய்திருக்கிறார் அப்படின்னு கூறியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய மல்லை சத்யா, இதனால நான் 5 நாளா தூங்க முடியாம தூக்கத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு மல்லை சத்யா குறிப்பிட்டிருக்காரு. துரோகம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்னதை தாண்டி ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்திருந்தால் அந்த விஷத்தை நான் குடித்திருப்பேன் அப்படின்னு மல்லை சத்யா உருக்கமாக அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அன்பு தலைவர் வைகோ அவர்களே காலம் முழுவதும் தங்களுக்கும் மதிமுகவுக்கும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன், என்னுடைய அரசியல் முகவரி நீங்கள் தான் அப்படின்னு ஒரு உருக்கமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வைகோவுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அந்த அறிக்கை இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ரமேஷ், உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.